துபாய் இளவரசரான ஷேக் ஹம்தான் அவர்கள் ஈகை திருநாள் பண்டிகையை முன்னிட்டு துபாய் ஊழியர்களுக்கு மார்ச் மாத சம்பளம் முன்கூட்டியே வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். துபாயின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சருமான மாண்புமிகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தூம் அவர்கள் துபாய் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மார்ச் 17ஆம் தேதி ஈகை திருநாளுக்கு முன்னதாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஊழியர்கள் தங்கள் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வரவிருக்கும் விடுமுறையை மகிழ்ச்சியில் பெறலாம் என கூறியுள்ளார். அமீரகத்தில் பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஈகை திருநாளை குறிக்கும் அதிகாரப்பூர்வ விடுமுறை ஏற்பாடுகள் அறிவித்துள்ளதால் இந்த உத்தரவு வந்துள்ளது. அதன்படி மத்திய அமைச்சகங்கள், நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மார்ச் 19 முதல் மார்ச் 22 வரை விடுமுறையை கடைபிடிக்கும். மார்ச் 23 அன்று அதிகாரப்பூர்வ வேலை நேரம் மீண்டும் தொடங்கும் என அமீரக அரசு கூறியுள்ளது. அதே நேரத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கு மார்ச் 19 முதல் மார்ச் 21 வரை விடுமுறை நீடிக்கும். ரமலான் 30 நாட்கள் நீடித்தால் தனியார் துறை விடுமுறையானது மார்ச் 22 உள்ளடக்கியதாக நீட்டிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்காட்டியின்படி சவால் 1 முதல் 3 வரை ஈகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக கருதப்படுகிறது.